ஹலோ சினிஃபைல்ஸ் பேசலாம். சினிமா ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி மூவிங்க. செம்மையா இருந்துச்சு. நல்ல வேளை இன்னும் எங்க ஊர்ல ஓடிட்டு இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரா, அதனால இங்க ப்ரோஸோன்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் ஓடுது. ஸோ அந்த ஒரு ஷோக்கு ஒரு டிக்கெட் அழகா வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்து பார்த்தா, சும்மா எதார்த்தமா தாங்க பார்த்தேன். அங்கங்க ஒரு சிலர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆ அதனால போனேன் அப்டின்னும் சொல்லிற மாட்டேன். அதுல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் யாராவது நடிச்சிருந்தாலும் பார்ப்பேன். நல்ல படம்னா நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது அங்கங்க ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் யாருன்னா, ஒரு டிவியோட ஆங்கர்ங்க. ஒரு டிவி சேனல்ல ஆங்கரா பார்த்துருக்கேன். ராகவ் ஜூயல்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரு. ஸோ நான் அவர அப்படிதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவரு என்னென்ன பண்ணாரு, ஏது பண்ணாருன்னு தெரியாது. ஒரு டிவி ஷோல ஆங்கரா இருந்தாரு ராகவ் ஜூயல். ஸோ அவருக்காக தான் படத்துக்கு போனேன். அப்படி இது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில் 2024 இதுதான் படம். அதாவது 2024 இந்த இயர்ல ரிலீஸ் ஆனதுனால சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ மூவி நேம் கில். அ பேருக்கு ஏத்த மாரி தான் கதை. சதக்கு, சதக்கு, சதக்குன்னு கத்திய வச்சு குத்துறாங்க. அவ்வளோ பிளட்டு ஃபுல்லா. ஸோ இதான் படம். எதுக்கு நிறுத்துனேன்னு எனக்கும் தெரியல. ஸோ இதான் படம். அ ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, லக்ஷய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. இது இந்த படம் தான் அவருக்கு, அதாவது இன்ட்ரோடியூசிங்னா எல்லாத்துக்குமே தெரியுமே, இதான் ஃபர்ஸ்ட்டு படம். ஆனா ஃபர்ஸ்ட்டு படம்ன்ற மாரியே தெரியல. அப்பா ஒரு நியூ ஹீரோனா மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ரொமான்டிசைஸ்டோ, இல்ல ஒரு ட்ராமா, ஃபேமிலி இந்த மாரி எடுத்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆக்ஷன் மூவிங்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எப்புட்றா இந்த மனுஷன் பண்ணாரு? இன்ட்ரோல இருக்க ஒரு ஹீரோ எப்படி இப்படி பண்ணாரு? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ ராகவ் ஜுயல் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டான்யா மணிகட்லான். அவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹீரோயின் சூப்பரா இருந்தாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற யாரு நடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்லி மூவில விஜய்க்கு அப்பாவா வருவார் இல்லைங்க. கமான் வேலு அப்படிம்பார்ல, அவரு நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச காஸ்ட் அண்ட் க்ரூ இதுதான். ஸோ இந்த படத்துல இன்னும் நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்றத பார்க்கலாம். என்னன்னா, அ ஓப்பன் பண்ணா ஆ ஒரு வந்து ஒரு சோல்ஜர்ஸோட இது காட்டுறாங்க. அதாவது ஆர்மி விங்கு. அந்த விங்ல சோல்ஜர்ஸ்லாம் இறங்கி வராங்க. வந்து கேமரா இது கேமரான்றேன், துப்பாக்கிய குடுத்துட்டு அவங்க மொபைல்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ மொபைல்ல வந்து ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல நெறையா கால் வந்திருக்கு. யார்ட்ட இருந்துன்னா, அவங்க ஃபியான்சி, அதாவது லவ் பண்ற பொண்ணுகிட்ட இருந்து நெறைய கால் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உனக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இதாக மாட்டேங்குதுன்ற மாரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணா அப்படியே அந்த சீனும் கட் ஆகும். அ ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அங்க என்கேஜ்மென்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஸோ உன்கிட்ட பேசணும். அந்த பக்கம் வா அப்புட்ன்னா அவரு ஹீரோ கூப்பிடுவாரு. இல்ல எங்க அப்பா பாத்தியில்ல கன் ஃபயர்லாம் ஆனது. அதெல்லாம் நீ நெனைக்கிற மாரி தீபாவளி துப்பாக்கி கிடையாது. ஒரிஜினல். வந்து அப்ப நீ நான் கூப்பிட்டா வரமாட்டியா? பிளான் வந்து ரெடியா இருக்கு. வெளிய போலாம். அது ஓடி போயிரலான்ற மாரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசை. ஸோ வந்து நான் சாகுறதுக்கெல்லாம் தயாரா இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கொஞ்சம் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பிளான அப்படியே கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அங்கருந்து கிளம்புவாங்க. கிளம்புனா மறுபடியும் கட் ஆகும். கட் ஆனா ஹீரோ அ ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியே ட்ரெயின்ல ஏறுவாங்க. ஸோ அ இங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரெயின்ல ஹீரோயினோட ஃபேமிலி ஏறுவாங்க. ஹீரோ ஃப்ரெண்டும் ஒரு 2, 3 ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி இன்னொரு இடத்துல அதே ட்ரெயின்ல ஏறியிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஹீரோயின பார்ப்பாங்க. ஸோ "நீயும் வந்திருக்கியா?" அப்படிங்கல. "ஆமா, அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஆயிரும். பேசாம போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன்லயே பேசிட்டு இருப்பாங்க. ஃபோன்ல சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். போயிட்டுருக்கும். போயிட்டு இருக்க வழியில பாதியில ஒரு 40 பேர், குறைஞ்சது சாலிடா ஒரு 35 டூ 40 பேர் இருக்க ஒரு கும்பல் ட்ரெயின்ல ஏறுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருன்னா, ராகவ் ஜுவலும் இருப்பாரு. ஸோ அவர காட்டுவாங்க. ரொம்ப நார்மலா தான் காட்டுவாங்க. ஸோ அவரு கூட இருக்கிறது தான் வந்து 40 பேரும். அந்த 40 பேரும் யாருன்னா, லோக்கல் தெஃப்ட், அதாவது லோக்கல் தீவ்ஸ் அவங்கலாம். ஸோ தெஃப்ட் பண்றது தான் அவங்களுக்கெல்லாம் இதே. ஓடுற ட்ரெயின்ல எப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட சர்டைன் கம்பார்ட்மென்ட் டூ சர்டைன் கம்பார்ட்மென்ட் அதுக்குள்ள அவங்க திருடுவாங்க. எப்டின்னா, ஜாமர்ஸ் வச்சு யாருக்கும் ஃபோன் பண்ணிறக்கூடாதுன்ற மாரியும், அப்புறம் கத்தி இதெல்லாம் வச்சு மிரட்டி, பர்ஸ், வாலெட், ஹையா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. ஜுவல்லு இந்த மாரி எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. ஸோ, அ
அவங்க டக்குன்னு அத ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அவங்க ப்ரொசீஜர் ஜாமர்லாம் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சிக்னல் கட் ஆயிரும். ஒரு சர்டைன் இதுலருந்து இது பண்ணுவாங்க. ராகவ் ஜுவல் நான் சொன்னேன் தெரியுங்களா? அவரு தான் அந்த இதுக்கு ஓரளவுக்கு ஹெட்டா இருப்பாரு. அவரோட அப்பா தான் கில்லி பட விஜய் சாரோட அப்பா வருவார்ல, அவரு தான் அவரு. ஸோ ராகவ் ஜுவல் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் சோல்ஜர்ஸ்ல. ஹீரோவும், ஹீரோ ஃப்ரெண்டும் சோல்ஜர்ன்றனால என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அடிக்கிறது, சண்டை போடுறதுன்ற மாரி அவங்க ஒரு இத காட்டுவாங்க. அ இத காட்டும்போது என்ன ஆகும்னா, ஹீரோயினோட தங்கச்சி வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும். பார்த்தா அவங்க வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவாங்க. இவங்க எல்லாரையும் மிரட்டுறனால வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அமைதியா உட்காந்துருவாங்க. ஹீரோயினோட அப்பா சொன்னேன்ல, அவரு வந்து ஒரு பிக் ஷாட். ஸோ அவர புடிச்சு வச்சுட்டு, அ இது ஒரு நல்ல இதுன்ற மாரி, இது ஒரு நல்ல ஆஃபர், பிக் ஆஃபர்ன்ற மாரி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாம் பண்ணும்போது தான் ஹீரோ வந்து ஹீரோவும், ஹீரோ ஃப்ரெண்டும் அவங்கள காப்பாத்த பாப்பாங்க. ஹீரோ என்ன ஆகும்னா, அந்த ஆப்போனன்ட் டீம்ல அதாவது தீவ்ஸா வராங்கல்ல, அவங்க இதுல ஒருத்தர புடிச்சுருவாங்க. புடிச்சு அவருக்கு ஹீரோயின் கையில கத்தி குடுத்து, இன்கேஸ் ஏதாவது ஆயிருச்சுன்னா, இவன கொன்றுன்ற மாரி டோருக்கு வெளியில கொஞ்சம் தலைய நீட்டினபடி சாய்ச்சு கட்டி விட்டுருவாரு ஹீரோ. ஸோ, இந்த பக்கம் என்ன ஆகும்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கும் நல்ல இன்ஜூரி காயமாயிரும். காயமானதும் அவர கூட்டிட்டு வில்லன் குரூப்ஸ் அந்த சைடு போயிருவாங்க. ஸோ, இவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட எண்டுலயும், இவங்க இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டோட எண்டுலயும், அதாவது இடையில ஒரு 2, 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ, இதுல என்ன நடக்கும்னா, ஹீரோயினோட தங்கச்சி அவங்க மட்டும் மிஸ் ஆயிருப்பாங்க. ஸோ, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போகணும். என் ஃப்ரெண்டையும் நான் கூட்டு வரணும் அப்படின்ற மாரி ஹீரோ போவாரு. ஸோ, ஹீரோயினோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாரி. ஸோ, ராகவ் ஜுயல் என்ன பண்ணுவாருன்னா, அவரு இங்க இவங்க கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்கலாம் 40 பேருமே ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஸா இருப்பாங்க. ஸோ, அவர காப்பாத்துறதுக்காக இவரு என்ன பண்ணுவாருன்னா, கயிறு எடுத்து மேல போட்டு, அதாவது ட்ரெயினுக்கு மேல போட்டு, இவரு சைடு வழியா ஏறி ட்ரெயின் மேல நடப்பாரு. ஸோ, அந்த ட்ரெயின் மேல நடக்கிறது, பண்றது மட்டும் தானே சினிமேட்டிக்கா, அதாவது ஒரு ஒரு நல்ல படத்துல கொஞ்சம் இதா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா அதெல்லாமே ஒரு நமக்கு பெருசா டிராபேக்காவே தெரியாது. பட் நான் சொல்றேன், அவங்க வந்து ஒரு சினிமா இதா அப்படின்னு காட்டுனது எனக்கு அந்த இடத்துல மட்டும் தான். மத்தபடி அந்த படத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ, இவரு வந்து மேல ஏறி நடந்து இங்க வந்துருவாரு. ஹீரோயினும், ஹீரோயினோட அப்பாவும் தான் அந்த இடத்துல நின்னுட்டுருப்பாங்க. வந்து அது வந்து இருக்காரு ராகவ் ஜுவல். அவர் என்ன பண்ணுவாருன்னா, கத்தி வச்சுட்டு அவர் ஃப்ரெண்ட காப்பாத்திருவாரு. காப்பாத்துனா அங்க இவரு ஃப்ரெண்ட காப்பாத்துறக்கு போனா நெறைய சண்டை நடக்கும். பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஒரு சோல்ஜர்னாலும் அவருனால அவரோட கெப்பாசிட்டி என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்ன்றதும் ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஒருத்தன அடிக்கவும் முடியும், அவன்ட்ட அடி வாங்கவும் முடியும், கீழ படுத்து கிடக்கவும், அதாவது அடிச்சு கீழ சாய்ச்சவும் முடியும். அந்த மாரி ரொம்ப ஒரு இதா தான் படம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுலயும் ஒருத்தர் நல்ல ஹெவியான ஒரு பெர்சனா இருப்பாரு. அவர்லாம் போட்டு ஹீரோவ செஞ்சுருவாரு. அடிக்கிற அடியில ஹீரோவுக்கே மரண பயத்த காட்டிருவாருன்ற மாரி அடிப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பல இடத்துல காயமாயிருக்கும். கத்தி வச்சு கிழிச்சிருப்பாங்க. எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு ராகவ் ஜுவல் ஹீரோயினையும் புடிச்சுருவாரு. இது பண்ணிருவாரு. அவங்க ஹீரோவ அடிச்சுட்டு இருப்பாங்க. ராகவ் ஜுவல் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின ஒரே ஒரு சின்ன கத்திய வச்சு ஸோ, இங்க ராகவ் ஜுவல் என்ன பண்ணுவாருன்னா, கத்திய வச்சு ஹீரோயின குத்திருவாங்க. பாருங்க கண்ல கண்ணீர் வருது. ஏன்னா ஹீரோயின் நல்லா அழகா இருப்பாங்க. சொல்லும்போது அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது. அதனாலலாம் இல்ல. இருமல் வந்துருச்சு. ஸோ, என்ன ஆகும்னா, ஹீரோயின கொன்றுவாங்க. கொன்னது அது ஹீரோ வந்து அவர் கண்ணாலே பார்த்துருவாரு. ஸோ, பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிப்பாரு, சண்டை போடுவாரு. ஸோ, இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிரும். பெருசானதும் என்ன ஆகும்னா, ஆ அ ஒரு 4, 5 பேர் மட்டும் வெளிய இருப்பாங்க. வெளிய யார் யார் இருப்பாங்கன்னா, ராகவ் ஜுவலோட அப்பா. அதாவது விஜய் சார் கில்லி படம் அப்படி வச்சுக்கங்க. ஏன்னா, எனக்கு அவரு பேரு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வித்யார்த்தி அந்த மாரி சம்திங் வந்துச்சு. ஸோ, அது சொல்ல முடியல. அதனால தான் இப்படி சொல்றேன். ஸோ, அவரு அவரு வெளிய இருப்பாங்க. ஸோ, அவங்களும் வந்து ட்ரெயின்ல ஏறிருவாங்க. ஏறுனா, இந்த மாரி இவன் இருக்கான். அவன புடிச்சோம்னா நம்ம செட்டில் ஆயிரலாம், பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. என்னன்னா, ஒரு பொண்ண நான் குத்தி கொன்னுட்டேன். குத்தி கொன்னதுனால அவன் நம்மள சும்மா விட்டுருவானா? இதுக்கு மேல விட மாட்டான். நம்ம யாருனாலயும் தப்பிக்க முடியாது. உள்ள இருக்கிறது ஆர்மி சோல்ஜர்ஸ். ஸோ, படையே வந்துரும்ன்ற மாரி இது இங்கேயே முடிச்சுட்டு போயிரலான்னு பார்த்தா, ஹீரோ அதுக்கு அடுத்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்காக வேற மாரி மாறுவாருங்க. எல்லாரையும் போட்டு நெறைய பேர கொன்றுவாரு. கொன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரையும் தொங்க விட்டுருப்பாரு. நெறைய பேரோட அதுல வந்து அ அ எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தானே. ஸோ, ஒருத்தனோட அப்பா இருப்பாங்க, ஒருத்தனோட தம்பி இருப்பாங்க. அந்த மாரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் அத்தன பேரும் இருப்பாங்க. ஸோ, அத்தன பேரையும் அடிச்சு கொன்னு தொங்க விட்டுருப்பாருங்க. ஸோ,
ஸோ இதுக்கு இடையில ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் சின்ன சின்ன இடத்துல என்ன சொல்றேன்னா, அந்த மெமரீஸ் மாரி இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்காது. ஆனா பட் கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அந்த அந்த 40 பேரையும் அவரு கொன்னுட்டாரா? ஆ அவங்க தங்கச்சிய காப்பாத்துனாங்களா? அ அதுக்கடுத்து ஹீரோயின கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது? அப்படின்றது இதுதான் இந்த படத்தோட கத. இந்த படம் அ தியேட்டர்ல இப்ப தான் அதாவது முன்னாடியே போட்ட படம். ஸோ நல்லா இருக்குன்றனால இவ்வளோ நாள் ஓடிச்சு. இதுக்கு மேலேயும் ஓடி உங்களுக்கு எங்கேயாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இல்ல ஓடிடில வந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அப்படிதான் நான் சொல்லுவேன். ம். என்ன பண்றது? ராகவ் ஜுயல வந்து நான் வந்து வேற மாரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் இப்படி வில்லன் கேரக்டர்ல இவ்வளோ அக்யூரேட்டா பண்ணுவாரான்றதெல்லாம் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாரி வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. சீரியஸா சொல்லப்போனா, அவரும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஹீரோ நியூ ஹீரோ அப்படின்ற மாரி சொல்லவே முடியாது. அவரும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கும் டானியா மணிக்கட்லா சொல்லவே வேணாம். ரொம்ப அழகா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள குத்தி இருக்க வேணாம். அதான் எனக்கு ராகவ் ஜுயல் இந்த மேல எனக்கு அது மட்டும் தான் லைட்டா வருத்தமா இருந்துச்சு. சரி. இதே மாரி நல்ல படத்த நல்ல கன்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன். டாடா. ஹீரோயினுக்கு முட்டை கண்ணுங்க. அதுதாங்க ரொம்ப ரசிச்சேன். கத்திய வச்சு இறக்கிட்டானுங்க. சரி பாய்.